ஹாய் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் கரண்ட்டாக லாஸ்ட் ஒரு 20 days வந்து எந்த விதமான அப்டேட்ஸுமே நான் கொடுக்காம இருந்தேன். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சில வலி ஒரு சில இழப்பு வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அதை மீறி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ என்னோட மைண்ட் செட் நான் மாற்றி ஒரு கான்சன்ட்ரேஷனை வந்து வேறு எதுக்கு மாற்றணும்னு நான் வந்து முடிவு பண்ணுறதுக்கே இந்த 20 days ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஆத்தா வந்து சடனாக இறந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய நடந்துருச்சு. ஸோ சென்டிமெண்ட்டாக இந்த வீடியோ பற்றி நான் எடுத்து போக விரும்பல. ஸோ எதனால நம்ம வீடியோ போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணி வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் நான் மாற்றணும் அப்படின்னா அது வந்து என்னுடைய பேஷன் எதுவோ அதுக்குள்ளே தான் நான் போகணும். என்னோட பேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து என்னுடைய பிரைடல் ஆர்டர்ஸ் தான். ஸோ கண்டினியூஸாக எனக்கு பிரைடல் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா என்னோட மைண்ட் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ இது வந்து ஒரு சித்திரை மாதத்துலேயோ ஒரு மார்கழி மாதத்துலையோ நமக்கு வந்து ஆர்டர்ஸ் இருக்கும் நான் எதிரே பார்க்க மாட்டேன். ஸோ அப்போலாம் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம மைண்டை மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த நம்ம எப்படி நான் இப்போ மூவ் ஆன் ஆகியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆகவே என்னால் முடியலை. ஸோ அது ஆகிறதுக்கு கூட எனக்கு இந்த 20 days வந்து மூவ் ஆன் ஆகலாம், இப்படி கூட ஆகலாம் அப்படின்னு நான் வந்து மாற்றுறதுக்கே எனக்கு 20 days ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா நம்மளோட தானே இருப்பாங்க, நம்ம ஃபீல் பண்ண அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, நம்மளோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா எனக்கு வந்து அது இழப்புங்கிறது ரொம்ப பெரிய 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 விஷயம். ஸோ அவங்கள வந்து நான் இப்போ எப்படி ஈக்குவல் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ஸ்டேஜில் ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க. எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் அவங்க. ஸோ அதனால் அதை மீறி என்னால் இந்த லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சென்டிமெண்ட்டாக எதுவுமே போக வேணாமேன்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரீசன் சொல்லணும் இல்லையா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ தான் கேட்டுட்டு இருந்தீங்க கண்டினியூஸாக வீடியோ ஏன் போட மாட்டேறீங்க, அடுத்து வந்து க்ரீம் வந்து எதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கின் லைட்னிங் க்ரீம் அது மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. எனக்கே தெரியுது நிறைய வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து அடுத்தடுத்து வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொன்றும் சர்ச் பண்ணி நான் எழுதி வைப்பேன். ஸோ அது மாதிரி நான் சர்ச் பண்ணி எழுதி வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இது மாதிரி ஆயிடுச்சு. மைண்ட் அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. ஒரு 20 days வந்து எந்த விதமான ஒரு ஐடியாவுமே எனக்கு இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து வீடியோஸ் பார்க்கலாம். என்னோட மைண்டை நான் கண்டிப்பாக வந்து இந்த சைடு ஏதாவது ஒரு சைடில் மூவ் ஆன் பண்ணி அவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட தானே இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து அவங்க எப்படியெல்லாம் என்ன ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் வைக்கணுங்கிற மாதிரி தான் நான் வந்து மூவ் ஆன் ஆகிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து வீடியோஸ் அண்ட் நம்ம ஷார்ட்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அதை மாதிரி நிறைய வந்து க்ரீம்ஸ் அப்டேட்ஸ்லாம் வரும். அது மாதிரி வந்து மீஷோ ஷாப்பிங் அது மாதிரி எல்லாமே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட கடமை நான் நினச்சி சொன்னேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.